Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படினா ஈவினிங்ல இருந்தே vlog எடுக்கிறேன். ஈவினிங் பாத்தீங்க அப்படினா ஒரு 3:30 ஒரு சின்ன உறக்கம்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. இங்க என்ன அப்படினா இனி அடுத்த நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் வேலை தொடங்கணும். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் விருத்தி ஆக்குனா தான் சரியாகும். அதனால நான் என்ன செய்வேன்னா இங்க வந்து கவுண்டர் டாப்ல கொஞ்சம் நிறைய சாதனங்கள் அதாவது 2-3 கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சுட்டோம் அப்படின்னா கிரேவி மீன்ஸ் கிரேவி கிடையாது துவரன்லாம் 2-3 வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சைடில் வைக்க முடியாதுல்ல அப்போ அதனால அதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் டீ போடணும். அதுக்கப்புறமா 2-3 பாத்திரத்தில் இருக்க இந்த துவரனெல்லாம் ஒரே பாத்திரத்தில் ஆக்கிட்டா ஓகே. இதில் வந்து வாழைக்காய் துவரன் கொஞ்சம் இருந்தது. இதில் வந்து கீரை இது இனிமேல் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடணும். அதனால ஒரே பாத்திரத்தில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த வந்து கொஞ்சம் விருத்தியாக்கிறதுக்கு வேண்டி இங்கே டைனிங் டேபிளில் கொண்டு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தங்க வந்து சேனல் அந்த சேனல் நான் வந்து ரெகுலராக பார்ப்பேன். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 நாளாக அவங்க வந்து வீடியோஸ் எதுவுமே போடலை. என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து அந்த பொண்ணுக்கு தலையில் காயம் பட்டது போல் கெட்டு போட்டிருக்கு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்மளே சேனலே ஓப்பன் பண்ணது. அப்படி இருக்கப்ப என்னாச்சு அப்படின்ட்டு நமக்கு உள்ளாடி போய் பார்க்கறதுக்கு தோணும். முதல்ல டகார் நீ போய் பார்த்தா காயம் போட்டு இது அதாவது ஏதாவது கீழே விழுந்ததா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி லாஸ்ட்டாக ஒன்று பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீல்ஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு வந்து இதில் நெத்தியில் வந்து கெட்டு போட்டிருக்கு. நல்ல சாயமெல்லாம் ஊற்றி கன்னத்தில் அந்த இதுலலாம் கண்ணு சைட்லலாம் ஊற்றி அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ இந்த மாதிரியும் செய்வாங்களா மக்களை, இந்த மாதிரியா ஏமாத்தணுமா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி. நான் எந்த ஒரு வீடியோக்குமே வந்து எந்த ஒரு சேனலுக்குமே வந்து கமெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து 2 திட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டு கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்தேன் நான். ஏன்னா நிறைய மக்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கா அவங்களுக்கு என்னாச்சு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒன்றே இல்லை டியர், நத்திங் டியர், இந்த மாதிரியே கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு இது இந்த மாதிரி போய் சொல்லி அது அவங்க வந்து ரீல்ஸ் பண்ண போகிறாங்களாம், ஃபேமிலியோட ரீல்ஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு வந்து கெட்டு போட்டுருக்காங்களாம். அதனால அது லாஸ்ட்டில் சொல்லி முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஆனால் இங்கே மக்கள் அவங்களுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாட்ட அவங்களுக்கு வியூஸ் போகாமல் தான் இருந்தது. முந்தையெல்லாம் ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா 3 லட்சம் 4 லட்சம்லாம் அன்னைக்கே போயிடும். அதாவது ஒரு 24 ஹவர்ஸில் அப்படி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 60,000 அப்படி தான் போகுது. அதனால இப்படி ஒரு பிளான் போட்டு இந்த காயம்பட்ட எல்லாரும் என்னென்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க, வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டுறாங்க. எனக்கு சங்கடம் தாங்க முடியாது. நான் கெட்டு போட்டோன்னா நானே நல்லா பயந்துட்டேன். ஐயோ பாவம் அப்படி விழுந்துட்டோம், நெத்தியில் அடிபட்டிருக்கு இந்த மாதிரி. லாஸ்ட்டில் பேட் கமெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்து விட்றேன். அதாவது என்ன அப்படின்னா உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ இந்த மாதிரியெல்லாம் ஆட்களை ஏமாத்தாத, தம்பு நெய்யில் என்ன வச்சுருக்கா அப்படின்ட்டு திட்டு கொடுத்துக்கிட்டேன். நம்மளோட இளைய பொண்ணு தான், அதனால் திட்டு கொடுத்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, நான் வந்து வீடியோ போட்டு நிறைய நாள் ஆகுது. ஆனால் வந்து கொஞ்சம் ஷார்ட் வீடியோ போடலான்னு ஒரு ஆசை வந்தது. 2-3 நாளாக ஷார்ட் வீடியோ தான் போட்டிருக்கேன். இங்கே ஈவினிங் வந்து பிள்ளைங்க வரதுக்கு முன்னே டீயும் போட்டு நமக்கு வந்து உன்னியாப்பம். இந்த உன்னியாப்பம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லூஸில் வந்து கொஞ்சம் கோதம்பு பொடி வாங்கியிருந்தேன், ஒரு 2 கிலோ போல். அதை எடுக்காமலே விட்டுட்டேன். ஆனால் வந்து அதுக்கு எப்படி நம்ம மற்ற இதுனா பாக்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணலாம். இது எப்படின்னு தெரியலை. அதனால இப்போ ஒரு 3 நாளாக உன்னியாப்பத்துக்கே நான் போட்டுட்டேன். ஒரு 1/2 கிலோ பாளையங்கொட்டை நிறைய வாங்க மாட்டேன். 1 கிலோலாம் வாங்கினா அது வந்து அழுகியும் போவேன், சாப்பிடவும் கூடாது. பிள்ளைங்க சாப்பிட சளி பிரச்சனை வந்துடும். அதனால 1/2 கிலோ வாங்கிட்டு வருவேன். நான் மட்டும் சாப்பிடுவேன். சாப்பிட்டுக்கிட்டு மிச்சத்தை வந்து ஒரு 7-8 இந்த மாதிரி இருந்துன்னா நான் வந்து பாளையங்கொட்டை 7-8 இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்றுக்கு இருந்துச்சு சின்ன பழம். அதை வந்து கோதம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சோடா உப்பு எல்லாமே போட்டு சர்க்கரை போட்டு பழம் போட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்து விரசி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை வந்து இன்றைக்கி எடுத்து நம்ம செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ முந்தின நாள் ஈஸ்ட் போட்டு செய்தேன். இன்றைக்கி ஈஸ்ட் போடாமல் செய்வேன். அப்போ ஈஸ்ட் போட்டேனால தான் சாஃப்ட்னஸ் இருந்தா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஈஸ்ட் போடாமல் செய்தே சூப்பராக வந்தது. நமக்கு வந்து சோடா அதாவது பேக்கிங் சோடா போட்டதுனால சூப்பராக இருந்தது. நம்ம பிக்கும் போதே நமக்கு தெரியும், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கடையில் வாங்கிறத விட சூப்பராக இருந்தது. ஆனால் சின்ன சின்ன பாலாக தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி தான் ஈவினிங் vlog. பிள்ளைங்க என்ன வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னே நம்ம கொஞ்சம் டீ குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதாவது நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஞாபகத்தில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் அந்த அளவுக்கு ஊற்றி 2 உன்னியாப்பமாக எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேலை ஃபினிஷ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.